யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் ஏற்பட உள்ள மாற்றம். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்த அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போதைக்கு இலங்கையில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களில் மாத்தளை விமான நிலையம் அவசர தரையிறக்கம் தவிர வலிமையான விமான போக்குவரத்துக்கு உகந்த நிலையில் இல்லை என்பது சர்வதேச விமான போக்குவரத்து நிபுணர்களின் கருத்தாகும். அதன் அடிப்படையில் இலங்கையின் ஏனைய 2 சர்வதேச விமான நிலையங்களான கட்டுநாயக்க விமானம் மற்றும் பலாலி சர்வதேச விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்து அபிவிருத்தி செய்வது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. நாட்டில் மூடப்படும் அபாயத்தில் மருந்தகங்கள். நாடு முழுவதும் உள்ள மருந்தகங்கள் மூடப்படும் அபாயத்தை எதிர்கொள்வதாக அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையானது மருந்துகளின் செயற்பாட்டிற்கு தகுதி வாய்ந்த மருந்தாளரின் முழு நேர இருப்பை கட்டாயமாக்கியுள்ளதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக இந்த விடயத்தை பற்றி கலந்துரையாடுவதற்காக அமைச்சரை தொடர்பு கொள்வதற்காக முன்னெடுக்கப்பட்ட பல முயற்சிகள் வெற்றி பெறவில்லை என்று, இதனால் ஜனவரியில் நிலைமை மோசமடையும் என்றும் அச்சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது. இலங்கையில் மீண்டும் 26 ஓட இடமளியோ எச்சரிக்கும் அமைச்சர். இந்த நாட்டில் மீண்டும் 26 ஓட இடமளிக்க மாட்டோம் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். அத்துடன் இன மத வன்முறைகளை தூண்டும் வகையில் கருத்துக்களை வெளியிடுவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டினார். மேலும் நாட்டின் இன மத ரீதியிலான சில பிரச்சனைகள் இருக்கின்றமை உண்மைதான், அவற்றுக்கு நாம் தீர்வு காண்போம். எனினும் அந்த பிரச்சனைகளை உதிப்பெருக்கும் வகையில் வன்முறைகளை தூண்டும் வகையில் எவராயினும் கருத்துக்களை வெளியிட்டால் அவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த நாட்டில் மீண்டும் 26 ஓட இடமளிக்க மாட்டோம். வேறொன்று இருந்த தேசிய இன பிரச்சினை ஆயுத போராட்டமாக மாறியதால் தான் வடக்கு மற்றும் தெற்கிடையான உறவு அறந்தது. பல்லாயிரக்கணக்கானர் கொல்லப்பட்டனர் என தெரிவித்துள்ளார். பாடசாலை நாட்களில் எண்ணிக்கையில் மாற்றம். அரசாங்கம் வருடத்திற்கு 210 நாட்கள் பாடசாலைகளை நடாத்தினாலும் 2025ஆம் ஆண்டு பாடசாலை நாட்களை 181 நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது. அதிகளவிலான பொது விடுமுறைகள் மற்றும் பாடசாலைகளின் முதல் தவணை தாமதமாக தொடங்குவதால் அரசு பாடசாலைகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகள் பிரிவினாக்களில் பாடசாலை மாணவர்களில் 210 நாட்கள் வருகை தேவை. ஆனால் அடுத்த வருடம் முதல் பாடசாலை நாட்களை 181 நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி 2024ஆம் ஆண்டுக்கான 3ஆம் தவணையை நிறைவு செய்யும் வகையில் ஜனவரி 2ஆம் திகதி முதல் 24ஆம் திகதி வரை முதல் 3 வாரங்களுக்கு பாடசாலைகள் நடைபெறும். கல்வி அமைச்சின் கூற்றுப்படி 2025ஆம் ஆண்டிற்கான தவணை தொழில்நுட்ப ரீதியாக ஜனவரி 27ஆம் திகதி ஆரம்பமாகிறது. அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டர் காலமானார். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டர் ஜோர்ஜியாவில் காலமானார். உயிரிழக்கும் போது அவருக்கு 100 வயது ஆகும். ஜோர்ஜியாவில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து அவர் காலமானதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் 39வது ஜனாதிபதியான ஜிம்மி கார்ட்டர் 1977ஆம் ஆண்டு முதல் 1981ஆம் ஆண்டு வரை அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி வகித்துள்ளார். மேலும் அமைதி, சமாதானம், மனித உரிமை உள்ளிட்ட விடயங்களில் தன்னை அதிகம் ஈடுபடுத்தி கொண்டவராக ஜிம்மி கார்ட்டர் அடையாளப்படுத்தப்படுகிறார். புதிய அமைச்சர்கள் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள். புதிய அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறினார். மேலும் புதிய அமைச்சர்கள் கடமைகளை ஆரம்பித்து 5 வாரங்கள் மாத்திரமே நிறைவு பெற்றுள்ளது. அமைச்சர்களை நேரில் சந்திப்பதற்கு வாய்ப்பளிக்கவில்லை. அவர்கள் தொலைபேசியில் உரையாடுவதில்லை, ஊடக அறிக்கைகளை வெளியிடுவதில்லை, நேர்காணல்களை வழங்குவதில்லை என குற்றச்சாட்டுகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக உள்ளது. இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் இலங்கை அரசுக்கு ஓர் சிறந்த அடித்தளத்தை அமைக்கும் பணியை நிறைவேற்றுவதற்கு எமது அமைச்சரவை அயராது உழைத்து வருவதை நான் பொறுப்புடன் கூற கடமைப்பட்டுள்ளேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் முச்சக்கர வண்டி திருட்டில் ஈடுபட்ட கும்பல் போலீசாரினால் கைது. கொழும்பு மற்றும் அயற் பிரதேசங்களில் நீண்ட காலமாக முச்சக்கர வண்டி திருட்டில் ஈடுபட்டு வந்த கும்பல் ஒன்று போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளது. குறித்த கும்பலை சேர்ந்தவர்கள் முச்சக்கர வண்டிகளை திருடி விற்று அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் போதைப்பொருள் பயன்படுத்தும் வழக்கத்தை கொண்டுள்ளனர்.
கிராண்ட் பாஸ் பொலிட் பிரிவிற்குட்பட்ட ஸ்டேஸ் வீதி பகுதியில் கொழும்பு மத்திய வலய குற்ற விசாரணை பிரிவினரால் அண்மையில் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேற்கண்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. புத்தாண்டுக்கு தயாராகும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி. புத்தாண்டுக்கான உணவுப் பொருட்கள் உட்பட அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்ய மக்கள் அதிகளவில் நாட்டம் காட்டும் நிலையில் சந்தையில் அத்தியாவசிய பொருட்களுக்கு நெருக்கடி நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அவற்றுள் அரிசி தட்டுப்பாடு முதன்மையான பிரச்சனையாக மாறியுள்ள நிலையில் அதற்கு தீர்வாக அரிசி இறக்குமதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி தனியார் துறையினால் நேற்று வரையில் 75,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. பொலன்னறுவையில் புதையல் தோண்டிய 4 கைது. பொலன்னறுவையில் சட்டவிரோதமாக புதையல் தோண்டும் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 4 பேரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் கைது செய்துள்ளனர். பொலன்னறுவை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புதிய நகர் பிரதேசத்தில் பொலன்னறுவை வலய குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 33 மற்றும் 69 வயதிற்கு இடப்பட்ட பொலன்னறுவை பகுதியை சேர்ந்தவர்கள் ஆவர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து அகழ்வு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ள அரசாங்கத்தின் புதிய வேலைத்திட்டம். அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள தூய்மையான இலங்கை வேலைத்திட்டம் எதிர்வரும் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வேலைத்திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெறவுள்ளது. குறித்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதியின் செயலாளர் டாக்டர் NS குமாநாயக்க, பதில் போலீஸ் மா அதிபர் மற்றும் முப்படைகளின் தளபதிகள் உட்பட 18 பேர் கொண்ட ஜனாதிபதி செயலணி ஒன்று அண்மையில் ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த ஜனாதிபதி செயலணியின் பொறுப்புகள் தூய்மையான இலங்கை திட்டத்தை திட்டமிடல், வழிகாட்டுதல், நடைமுறைப்படுத்தல், முன்னேற்றத்தை மீள்ஆய்வு செய்தல் மற்றும் குறிப்பிட்ட கால எல்லைக்குள் நிறைவு செய்தல் என்பனவாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.